இந்தியா மலேசியா சும்மா இல்லாமல் ஒரு 11 டீலை போய் சைன் பண்ணுறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவும் மலேசியாவும் போய் 11 டீலில் சைன் பண்ணுறது அப்படிங்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த செய்தி வந்த உடனே பாகிஸ்தானுக்கு ஒரே பரிதவிப்பு. ஐயோ, அது எப்படி இந்தியா மலேசியா போய் சைன் பண்ணலாம், இதை தாண்டி நம்முடைய உறவு என்ன ஆகுது இப்படின்னு சொல்கிற பல பதட்டங்கள் இருந்திருக்கலாம் போல். இந்த பதட்டம் வந்த உடனே அசீம் முனீர் என்ன செய்கிறாரு, அவங்களுடைய ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்களை உடனடியாக மலேசியாவுக்கு போங்கப்பா, நாம் ஒரு கடற்படை ஒத்திகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல மலேசியாவினுடைய மண்டைய கழுவை பார்த்துருக்காரு. ஆனாலும் இந்தியா மலேசியா டீல் அப்படிங்கிறது சூப்பராக வந்திருக்கு. இந்த டீல் பற்றியான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நம்ம தமிழ் பட்சத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியா மலேசியாவினுடைய நட்பு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது மலேசியா பாகிஸ்தான் நட்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுன் சைடு போயிருக்கு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு புரியுது. அதனால தான் அது எப்படி டவுன் சைடுக்கு போகலாம், அதை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது, எப்படி அடுத்ததான் அந்த நாட்டு மண்டையை கழுவலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு சிறப்பு குழுவை நியமித்து மாலத்தீவு மலேசியா 2 நாடுகளுக்கும் அவங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இந்தியாவோட குளோபல் ரீச்சை பார்த்து பாகிஸ்தான் பதற ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவை எப்படியாவது எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தாங்க நம்முடைய கெரியர்லையும் இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுக்குறாங்க, அவங்களுடைய தெளிவான முடிவு, அதை எப்படி மற்ற நாடுகள்கிட்ட அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் இந்தியாவினுடைய மதிப்பு உயர்கிறது. நம்ம வேலையிலையும் நம்முடைய ஐடியாவை சரியான இங்கிலீஷில் சரியான இடத்துல நம்ம ஸ்பீச் கொடுத்து அதை சரியான புரிதல் ஏற்படுத்தினா மட்டும்தான் அதற்கான கெத்து அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருந்தால் தான் சொசைட்டியில் நமக்கான ஒரு அந்தஸ்தும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை சுலபமாக கற்றுக்கலாம். பார்க்குறீங்களா? மை இங்கிலீஷ் பேட் இன் ஆஃபீஸ், ஹவு இம்ப்ரூவ்? My English is not very good at the office. How can I improve it? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்டா கரெக்ஷன் கொடுத்துருச்சு. இதுக்கு தான் சாட் ஜிபிடி, ஜெமினி, குரோக்னு சொல்லி நிறைய இருக்கேப்பான்னு கேட்டா இதெல்லாம் ஏஐ டூல்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் கிடையவே கிடையாது. சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் டெஸ்ட் பண்ணி அதில் உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்றது எப்படி அப்படிங்கிற டெடிகேட்டட் கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதன் அடிப்படையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை நீங்க மைண்ட் அளவில் கன்வெர்ட் பண்றதை ரொம்ப ஸ்பீடா கன்வெர்ட் பண்றதுக்கான அந்த திங்கிங் லேக் அப்படிங்கிறத கம்மி பண்ணி அதில் உங்களை கான்ஃபிடென்ட் படுத்துற வேலையை சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் செய்யும். இதனால உங்களுடைய ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாம கோர்ஸ் முழுவதுமாகவே உங்களுக்கான ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்றாங்க. இது எதுவுமே ஏஐ டூல்ஸ்ட இப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வாட்ஸ்அப் வீடியோஸ், ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய பிடிஎஃப், இந்த மாதிரி இன்எஃபெக்டிவ் மெத்தடெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலா ஈஸியா இங்கிலீஷை அன்லிமிட்டடா பேசி பழகக்கூடிய இந்த சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாதுங்கிறத புரிந்து இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. பங்களாதேஷ்ல எலெக்ஷன் சொல்லிட்டு எதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமும் இல்லை. எலெக்ஷன் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொன்னால் அங்கே மறுபடியும் அடித்தடி, உள்ளூர் பயங்கரமான பிரச்சனை, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு நல்லபடியான ஒரு அரசாங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேள்வி இருந்தது என்றால் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எத்திக்கல் லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அது என்னப்பா எத்திக்கல் அப்படின்னு கேட்டால் அவங்க அகராதியிலேயே கிடையாதாம்ப்பா. பங்களாதேஷ் மக்களுக்கு இனிமேல் எத்திக்கல் லீடர்ஷிப் அப்படிங்கிறதுலாம் வெறும் கனவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் பங்களாதேஷினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பங்களாதேஷில் உருவாகக்கூடிய இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியாவையும் பாதிக்கும். பங்களாதேஷ் பாகிஸ்தான் நட்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷை திருப்பி விட்டுறலாமா அப்படிங்கிற யோசனையில் பாகிஸ்தானும் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்தியாவும் மலேசியாவும் நட்புடன் இருப்பது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே குண்டு வெடித்து ஒரு 40 பேர் இறந்து போனாங்கல்ல, அதற்கு ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் தான் காரணம் அப்படின்னு சொன்னதும் பாகிஸ்தானுக்குள்ள பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஓவராலாக பாகிஸ்தானுக்கான அந்த நெகட்டிவை எங்கேயாவது ஸ்ப்ரெட் பண்ணி அதை டைவெர்ட் பண்ணுறதற்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இந்தியா அப்படிங்கிறது தான். அப்போ இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை வைத்து ஒரு பெரிய கேமை பாகிஸ்தான் சீக்கிரமாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா கொஞ்சம் கவனமுடன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட்ஸ் 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்னப்பா இந்த உக்ரைன் பிரச்சனை ஒரே இழுபறியாக இருந்துக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் முடிச்சுடுப்பா புட்டின் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட் சொல்ல, புட்டின் அவர்கள் நாமளாம் முடிக்க மாட்டோம்னு சொல்கிறோம், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் சரியில்லைங்க சார், ஏதாவது ஒன்று சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்லி தான் நாங்கள் பீஸ் பிளான் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஜூன் மாதம் வரை ட்ரம்ப் அவர்கள் இதற்கான
தேதி, கடைசி தேதி அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஜூன் மாதம் வரை இப்படி தான் சண்டை சச்சரவு, பவர் கிரிட் அடிச்சிட்டாங்க, எனக்கு அணு ஆயுதம் வேண்டும், ரஷ்யாவை நாங்கள் தோற்கடித்து விட்டோம், ரஷ்யாவினுடைய ட்ரோன் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, ரஷ்யாவினுடைய எக்கானமி ரொம்ப பெரிய அளவில் வீக் ஆயிடுச்சு, இதே புலம்புல தான் புலம்ப போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கு எந்த பதிலும் உக்ரைன் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுவும் குறிப்பாக உக்ரைன் சைட்லேருந்து இந்த பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுல நீங்கள் கூடுதலாக ப்ளே பண்ணுறதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது என்பதை இப்போது ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். அடுத்ததா ஐநா சபை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பகிரங்க எச்சரிக்கை தான். இந்த பகிரங்கம் பயங்கரம் டயங்கரம் அப்படிங்கிறது போது மனசு கொஞ்சம் பதைக்கும், வேற ஒன்றுமே கிடையாது. நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பேங்க்ரப்சி அப்படிங்கிறத பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதாவது திவாலாகி போகிறது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஒரு நாடு திவாலாகி போயிடுச்சுன்னா அந்த நாட்டால் அடுத்ததாக செலவுக்கு பணம் இல்லாமல் போயிடும். ஒரு மனுஷன் திவால் ஆகிட்டானா அவனுடைய கடன் எதுவுமே இனிமேல் கொடுக்க முடியாது, அவன் திவால் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறது திவாலாகி கொண்டிருக்கிறது தண்ணீர் விஷயத்தில் அப்படிங்கிறது ஐநா சபை கொடுத்திருக்கக்கூடிய பயங்கரமான எச்சரிக்கை. தண்ணீர் திவால் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ், உலகத்தில் யாருமே தண்ணீர் அப்படிங்கிறது இல்லாமல் யாருக்குமே இல்லாமல் பரிதவிக்க போகிறார்கள் என்பது தான் ஐநா சபையினுடைய எச்சரிக்கை. இப்போ நடக்கலைனாலும் இன்னும் 50-60 வருஷத்தில் இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதை தவிர்ப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம வீட்டிலேயே நாம் மழைநீர் சேகரிப்பு செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் காடுகளை அழிக்காமல் இருப்பது, மழை நீர் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள், குளம், குட்டைகள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறது, அதனுடைய சேட்டை எல்லாமே வாரி அதெல்லாம் சரிப்படுத்துறது, ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அதை நாம் செய்கிறோமா, நம்முடைய அரசாங்கம் செய்கிறதா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. கிங் சார்லஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு எதிராக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஏகப்பட்ட விமர்சனங்களும் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கான ஆவணங்களும் இருக்கு. பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இதுல குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லும்போது கிங் சார்லஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, குடும்பம், அது இந்த கிங் குடும்பம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே இதற்கு ரொம்ப பெரிய அளவில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள். நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஒருவேளை அரச குடும்பத்திலிருந்து ஏதாவது அதுக்கான பதில் வேண்டும் என்றால் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிங் சார்லஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் எப்படியாவது ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்கிற வேட்கையுடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளை எதிர்த்து சில நாடுகள் கூட சண்டை போட்டு யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவாக மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த புஷ் அப்படிங்கிறது துருக்கிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை துருக்கி அணு ஆயுத நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஈரான் அதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஈரான் அணு ஆயுத நாடாக மாறிவிட்டது என்றால் அண்ணனாக ஈரான் மாறிவிடும், தம்பியாக துருக்கி மாறிவிடும். ஆனால் அதே நேரத்தில் துருக்கி அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, துருக்கி கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அண்ணனாக துருக்கி மாறிடுவாங்க, தம்பியாக ஈரான் மாறிடும், அதை விட குட்டி தம்பியாக சவுதி அரேபியா மாறிடும். ஸோ இங்கே யார் அரபுலக நாடுகளுடைய இஸ்லாம் நாடுகளுடைய அண்ணன் அப்படிங்கிறதுல ஒரு பெரும் போட்டி நடக்கு. அந்த போட்டியில் துருக்கியா ஈரானா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதற்கான விடை அணு ஆயுதம் தான் தரப்போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நார்வேயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி எப்ஸ்டீன் லிங்க்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் கன்சிடர் பண்ணி அதற்கான விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்வேல மட்டும் கிடையாதுங்க, பல அரசாங்கத்தில் பல ஊழியர்கள், அவங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுடன் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேர் நேரடியாக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவங்க கூட கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் பல நாடுகளிலும் ஷாக்கிங் வேவ் அப்படிங்கிறது உருவாக்கி வருகிறது. மேற்கு கரையை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருந்தார்கள். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நபர்கள் இருக்காங்க, நாங்கள் மீள் குடியமர்த்தல் செய்ய போகிறோம், மேற்கு கரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய இந்த அறிவிப்பை பிரான்ஸ் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். அப்படி தன்னிச்சா நீ முடிவு எடுக்கக்கூடாது, அது எப்படி இந்த மாதிரியான அந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறத நீ எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன், இதற்கு நாங்கள் எக்காரணம் கொண்டும் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயமே ஃப்ரான்ஸ் இஸ்ரேல் இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய பனிப்போர் தான். ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் அமெரிக்கா கூட வம்பெழுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இஸ்ரேல் கூடயும் வம்பெழுத்துட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருகிறது அப்படிங்கிறத எங்களுடைய சேட்டலைட் இமேஜ் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை அந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் அதற்கான எதிர்வினை பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. ஹிஸ்புல்லா லிங்க்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், ஈரான் டைடு ஷிப்பிங் நெட்வொர்க்காக இருக்கட்டும், இந்த 2 அமைப்புகள் மீதும் அமெரிக்கா அவங்களுடைய பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. இந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பொருளாதார தடைக்கான தொடக்கம் மட்டும்தான். இன்னும் பல நாடுகளுக்கும் பல அமைப்புகளுக்கும் நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். டிக்டாக்ல ஐஎஸ்ஐஎஸ் ப்ரொபகண்டா அப்படிங்கிறத நிறைய பேர் பகிர்ந்து வருகிறார்கள் என்கிற தகவல் பல நாடுகளிலும் இப்போ பெரும் செய்தியாக மாறிட்டு இருக்கு. சில
நாடுகளில் 15 பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சில நாடுகளில் ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதியை சார்ந்த டிக்டாக் உறுப்பினர்கள் அதனுடைய ப்ரொபகண்டாவை பரப்பின ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர் செய்தியாக மாறி வருகிறது. கியூபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டினுடைய ஃபியூல் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக லோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் கியூபா அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் சவால் தான். வெனிசுலாவை அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணதுலேருந்து கியூபாவினுடைய இந்த ஃபியூல் சப்ளை அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் இங்கே உணர முடிகிறது. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விண்டோ ஓப்பன் தான், பட் லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை இன்று அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனநாயகம் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதும் அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்விகள் தான். கிரீன்லாந்து விஷயத்தில் அமெரிக்கா தேவையில்லாமல் எங்களுக்கு பொருளாதார ப்ரெஷர் அப்படிங்கிறத பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து நாங்கள் போரிடுவோம் என்கிற தகவலை பிரான்ஸ் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். சுடானை பொறுத்த வரைக்கும் அங்கே மறுபடியும் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வருகிறது என்கிற தகவல் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. 21 ட்ரோன் மேக்கர்ஸ் ரஷ்யாவினுடைய இந்த போருக்காக 21 ட்ரோன் மேக்கர்ஸ் நிறுவனங்களுடைய பெயரை உக்ரைன் வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு இந்த பெயர் எப்படி கிடைச்சிச்சுன்னா அவங்களுடைய உளவாளிகள் வழியாக கிடைச்சதா உக்ரைன் சொல்கிறாங்க. பட் இந்த 21 நிறுவனங்கள் இருக்குல்ல, எந்த நிறுவனத்தின் மீதும் குறிப்பாக ஒரு 10க்கும் அதிகமான நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாக அவங்க ட்ரோனை தயாரித்து அதை ரஷ்யாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இன்று உக்ரைன் வெளியிட்டிருக்கிறார்கள். ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அவங்க ஏதாவது பேசுவாளா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். பட் அமெண்ட்மெண்ட் 5 அப்படின்னு சொல்கிறத வச்சு நான் எதுவும் பேச முடியாது, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் சொன்னதாகவும், ஸோ ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் வாயிலிருந்து எந்த உண்மையும் வரவில்லை அப்படிங்கிறதும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்திருக்கக்கூடிய அடுத்த அப்டேட். எனர்ஜி பிரைஸ் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் எனர்ஜி பிரைஸை கம்மி பண்ணி ஆக வேண்டும். அப்படி இல்லைனா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒற்றுமை இருக்காது என்கிற எச்சரிக்கை இன்னைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய சான்சலர் கூறியிருக்கிறார். ஸோ ஆஸ்திரேலியா இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எனர்ஜி கிரைசிஸில் முதல் கல்லை வீசியிருக்கிறார் என்பது தான் இதனுடைய அர்த்தம். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்படுவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.